காத்திருக்கும் நம்முடைய தலைப்பை இப்பொழுது நான் சொல்கிறேன். மறுமுறை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். தமிழ்நாடும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் எதிர்கால கண்ணோட்டம். தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து மற்ற நாடுகளுக்கு சென்றிருக்கும் நம்மை போன்ற எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், தமிழ்நாடு நமக்கு என்ன செய்ய போகிறது, எதிர்காலத்தில் என்ன என்ற தலைப்பில் நம்முடைய பெரும் அறிஞர்கள் இந்த விழாவிற்காகவே வெகு தொலைவில் இருந்து, மதுரையிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் இங்கு வந்திருக்கும் நம்முடைய தமிழறிஞர்களும் இங்குள்ள ஒரு பெரும் தமிழறிஞரும் நம் முன்னிலையில் பேசவிருக்கிறார்கள். அவர்கள் 7 மணித்துளிகள் ஒவ்வொருவரும் தம்முடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். பிறகு அவர்கள் கருத்துக்கள் முடிந்த பின் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கேள்விகளை எழுதி வையுங்கள். திரு அரசு செல்லையா அவர்கள் உங்கள் கேள்விகளுக்கு அவர்கள் உதவியுடன் பதிலளிக்க முயல்வார்கள். அவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்கள். அரசு செல்லையா கண்ட்ரோலராக இருப்பார்கள். எனவே நம்முடைய அறிஞர்களை இப்பொழுது நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. அவர்களை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள், டாக்டர் தமிழன்பன் அவர்கள், டாக்டர் தமிழண்ணன் அவர்கள், திரு அழகப்பா ராம்மோகன் அவர்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் ஒவ்வொருவருடைய பேச்சும் முடிந்த பிறகு எல்லாவற்றிற்கும் உரிய கேள்விகளை நீங்கள் வைத்திருங்கள். நடுவில் எந்தவித சலனமும் இல்லாமல் நாம் கவனமாக கேட்போம். மிகவும் சிறந்த தலைப்பு, எல்லோருக்கும் மிகவும் பயன்படக்கூடிய கருத்துக்களை இவர்கள் நம் முன்னிலையில் வைக்க இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நாம் நம்முடைய அரங்கத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். முதலில் பேசவிருப்பவர்கள் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விழா தலைமை ஏற்றிருக்கின்ற நல்ல தமிழறிஞர் அண்ணல் அவர்களே, நல்ல தமிழை பரப்பி வருகின்ற அன்பன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் ராம்மோகன் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். லேனாவினுடைய பேச்சு என்றாலே கலகலப்பு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நேற்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் எனக்கு இப்பொழுது பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு ரொம்பவும் ஒரு கனமான ஒரு விஷயம். இதில் ரொம்பவும் அரட்டை அடிக்க முடியாது. அதே நேரத்தில் ஏதோ 7 மணி துளிகளுக்குள் இதை முடிக்க வேண்டும் என்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ரொம்ப கடினமான காரியம், கனமான விஷயத்தை அவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமா என்ற ஐயப்பாடாக இருக்கிறது. இருந்தாலும் தலைவர் அவர்கள் சீட்டு விட்டு விடுவார்கள் என்ற பயத்திலே என்னுடைய உரையை நான் முடிந்தவரை ஒரு 10 மணித்துளிகளுக்குள் முடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ளவர்களால் அமெரிக்க தமிழர்களுக்கு என்ன நன்மையை செய்ய முடியும், இங்கே உள்ள தமிழர்களால் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு என்ன நன்மையை செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை மட்டும்தான் நான் இப்போது விவாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன். நிறைய செய்திகள் கொண்டு வந்திருந்தாலும் கூட இதை தவிர வேறு எந்த விஷயத்தையும் நாம் பேச முடியாத
ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன். தமிழ்நாட்டு தமிழர்கள் இங்கே வந்த பிறகு நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நான் 1984 வந்த பொழுதும் கூட இப்பொழுது பார்க்கின்ற உங்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு ஒரு புதிய பரிணாமத்தை பார்ப்பதை போல இருக்கிறது. உங்களோடு பேசும்பொழுது ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. நான் இங்கே சந்தித்த பலரிடத்திலே ஒரு 3 கேள்விகளை நான் கேட்டேன். Hello, how are you? They said, we are very fine. And I asked, how is your family? Oh, they were doing very fine. And I asked, my next question was, how is your business or how is your profession? Oh, we are doing very nice, very well. இதே கேள்விகளை நீங்கள் தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு வந்து கேட்டுவிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய குடும்பம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் என்ன பதில் வரும் என்றால், ஐயோ அதை ஏன் சார் கேட்குறீங்க என்பது முதல் பதிலாக இருக்கும். சரி, ஏண்டா கேட்கிறீர்கள் என்று அதோடு விட்டுவிட மாட்டார்கள். அதை பற்றி ஒரு அரை மணி நேரம் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அபீஸ் ஒரு ஃபேமிலி என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், எனக்குன்னு வந்து வாய்ச்சது பாருங்க இந்த குடும்பம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். உங்களுடைய தொழில் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், மனுஷன் செய்வான் அந்த தொழிலை என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஸோ நான் என்னுடைய தாயகத்தை நான் தாழ்த்தி பேசவில்லை, ஆனால் இங்கே இருக்கிற தன்னம்பிக்கையை நான் பார்க்கிறேன். பிள்ளைகளிடத்திலே பேசும்பொழுது கூட எனக்கு அவ்வளவு வித்தியாசம் தெரிகிறது. அவ்வளவு தன்னம்பிக்கையோடு பேசுகிறார்கள். உரையாடல் கலையிலே ரொம்பவும் வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆக நாங்கள் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்வது, எங்களுடைய பயணங்களின் மூலமாகவும் சரி, உங்களுடைய பயணங்களின் மூலமாகவும் சரி, உங்களிடமிருந்து அந்த தன்னம்பிக்கை, அந்த நம்பிக்கை, ஆப்டிமிஸ்டிக் வியூ டுவர்ட்ஸ் லைஃப், அது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு மிகவும் ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது மிகப்பெரிய இறக்குமதியாகவும் ஏற்றுமதியாகவும் நான் நினைக்கிறேன், வேறு எந்த பொருள்களையும் விட. அடுத்ததாக இங்கே இலக்கிய இறக்குமதி செய்யப்பட வேண்டும். இங்கே இருந்து தமிழகத்துக்கு இலக்கிய இறக்குமதி செய்யப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே இருந்து குமுதம் வருகிறது, கல்கண்டு வருகிறது, ஆனந்தவுடன் வருகிறது, மற்ற பத்திரிகைகள்லாம் வருகின்றன. ஆனால் இங்கே இருக்கின்ற படைப்புகள் எவ்வளவு, இந்த மலரை பார்த்தேன், எவ்வளவு அருமையான எழுத்தாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் அங்கே என்ன வந்து சேர்கிறது என்று சொன்னால் மிக குறைவாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு ஏதாவது பத்திரிகைக்கு எழுதினீர்கள் என்று சொன்னால் அங்கே $1 அல்லது $2 அல்லது $3 தான் உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்க முடியும். அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் உங்களுடைய உணர்வுகளை அங்கே சொல்ல வேண்டும். உங்களுடைய படைப்புகளை எழுத்தாற்றல் உள்ளவர்கள் அங்கே எழுதி குவிக்க வேண்டும். அதற்கு என்னை போன்றவர்களை நீங்கள் அணுகலாம். பத்திரிகைகளை வருவது என்பது முழுக்க முழுக்க தகுதியும் தரத்தையும் பொறுத்தது. அங்கே நாங்கள் பல கட்டங்களிலே நாங்கள் ஃபில்டர்கள் வைத்திருக்கிறோம். அதில் தாண்டினால்தான் அதில் தப்பிக்க முடியும். அதில் ரொம்ப கடுமையான விதிகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் நூல்கள் யாராவது எழுத விரும்பினால் தயவு செய்து நீங்கள் என்னிடத்திலே சொல்லுங்கள். பொருத்தமான பதிப்பாளர்களை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அல்லது நான் ஒரு பதிப்பகம் வைத்திருக்கிறேன், அதிலே கூட அதை வெளியிடலாம். திறமை உள்ளவர்கள், இது நூலெல்லாம் எப்படி வெளியிடுவது என்று யாரும் பெரிதாக மலைக்க வேண்டாம். எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம். எங்களுடைய மணிமேகலை பிரசுரத்திலே வருடத்திற்கு 400 நூல்கள் வருகின்றன. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.25 நூல் வெளியிடுகின்ற பதிப்பகம். அதே நேரத்தில் அது தமிழ்நாட்டில் விலை போகின்ற விஷயமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அதில் நிறைவு இருக்க வேண்டும். அது நிறைய இருக்கின்றன. அதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பேசுவோம். எழுத்தாற்றல் உள்ளவர்கள் தயவுசெய்து எங்களிடத்திலே இருக்கிற ஒரு திட்டத்தை பற்றி நான் ஆர்வம் உள்ளவர்களுக்காக நான் அதை சொல்லுகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இலக்கிய இறக்குமதியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, அங்கே இருந்து இங்கே நூல்களை விற்க முடிகிறதா, இல்லை பத்திரிகைகளை விற்க முடிகிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை. ஹோல் ஆஃப் அமெரிக்கா
கல்கண்டு இதழ் 700 பத்திரிகைகள் தான் சந்தா மூலமாக வருகின்றன. நான் பத்திரிகைக்காக விளம்பரம் செய்வதற்காக வரவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையிலே தமிழ் பத்திரிகைகளை வாங்கி படிக்கக்கூடிய பழக்கத்தையும் தமிழ் புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடிய பழக்கத்தையும் இங்கே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை உருவாக்க முடியுமானால் அது மிக ஒரு பெரிய நன்மையிலே முடியும். அதற்காக இங்கே ஒரு கடையோ ஒரு பகுதி நேர தொழிலாகவோ கூட யாராவது செய்தால் தமிழ்நாட்டிலிருந்து புத்தகங்களை வரவழைத்து இளைய தலைமுறைக்கு கொடுத்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும். ஏதோ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதனாலே அதையும் நாம் பரஸ்பரமாக செய்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. இதையே அதாவது இயல்பான அர்த்தத்தில் சொல்கிறேன். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு வேறு அர்த்தம். அடுத்தது, தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு தமிழ்நாடு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வகையில உதவ முடியுமானால் அதை செய்வதற்கு தமிழகம் தயாராக இருக்கிறது. உதாரணமாக மொரீஷியஸிலே தமிழ் படிப்பதற்கு புத்தகங்கள் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அமைச்சராக இருந்த ராசாராம் அவர்கள் எங்களிடத்தெல்லாம் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும், அந்த காலத்திலே அது ஒரு பெரிய தொகை கொடுத்தோம். நிறைய தமிழ் பதிப்பாளர்கள் கொடுத்தார்கள். இன்றைக்கு மொரீஷியஸ் நாட்டிலே இருக்கிற நூலகங்களில் எல்லாம் தமிழ் நூல்கள் இருக்கின்றன. படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது. எனவே தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டை அங்கிருந்த ஆசிரியர்களை வரவழைப்பதோ அல்லது வேறு ஏதோ வகைகளை சொல்லிக் கொடுப்பதோ இருக்கிறது. அது போக அங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்கள் நிறைய இருக்கின்றன தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு. அது கிராஃபிக்காகவும் இருக்கிறது, கேசட் வடிவிலேயும் இருக்கிறது. இதில் விஜிபி நிறுவனம் வீடியோ வழியாக கூட அதை வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பது என்று நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். அந்த கேசட்டுகளை வாங்கி கொடுத்து விட்டு அதை போட்டு பார்த்து அவர்களுக்கு அதை பார்க்கின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்தால் போதும். நண்பர் ராவணன் அவர்கள், சகோதரர் ராவணன் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய இல்லம் என்று எனக்கு நினைவில்லை, ஒரு வீட்டிலே எங்கே எந்த அறையில் போனாலும் திருக்குறள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால அந்த பிள்ளைகள், இங்கே இருக்க அமெரிக்காவில் வளர்கின்ற பிள்ளைகள் அத்தனை குறள்களையும் மனப்பாடமாக ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் சொல்லுகிறார்கள் என்று ஒரு குடும்பத்தை உதாரணமாக சொன்னார்கள். அது நாம் சில விஷயங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வற்புறுத்தலாம். அந்த வகையில் இது ரொம்ப அவசியமான விஷயம். கிழக்கே தமிழன் தான் உலகிலேயே, இந்தியாவிலேயே முதலில் புறப்பட்டு போனவன் நாடுகளை வெல்வதற்காக. அதற்கு பிறகு நிலைமை மாறியது. கரும்பு தோட்டங்களிலே வேலை செய்வதற்காக, தேயிலை தோட்டங்களிலே வேலை செய்வதற்காக, ரப்பர் தோட்டங்களிலே வேலை செய்வதற்காக சாதாரணமான நிலையிலே கீழ்த்திசையை நோக்கி அவன் போனான். ஆனால் மத்திய கிழக்கிலே துபாய் போன்ற கல்ஃப் நாடுகளிலே, அரபிய நாடுகளிலே இன்றைக்கு தமிழர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் மிக வளமாக இருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டோடு எந்த விதத்திலாவது நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே வழியாக நாம் அந்த தொடர்புகளை அறுத்துவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான வேண்டுகோளாக வைத்து என்னுடைய நேரத்தினுடைய சுருக்கம் கருதி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.